உங்கள் ஊர் ஹோட்டல்கள் சுத்தமாக உள்ளதா என திருச்சி மக்களிடம் எமது செய்தியாளர் தினேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் போகிறோம். ஆனால் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிடைக்கிறது இல்லை. ஈவன் இப்போ பார்த்தோம்னா ரெஸ்ட் ரூம்ஸ் முதற்கொண்டு நமக்கு ப்ராப்பராக நிறைய ஹோட்டல்ஸில் ஹைவேஸில் இருக்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. நான் பஸ்ஸில் நிறையா ட்ராவல் பண்ணுவேன். நிறையா பிளேஸ்க்கு நிறையா ஊருக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் பஸ் ஒரு சில ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டுவாங்க. லஞ்சுக்கோ இல்லை நைட் சாப்பாட்டுக்கோ நிப்பாட்டுவாங்க. அப்போல்லாம் ஒரு சில ஹோட்டல் சுத்தமாகவோ சுகாதாரமாகவோ இருக்காது. ஒரு ஹைஜீனே இல்லாமல் இருக்கும். உணவகங்கள் நல்லபடியாக தான் செய்கிறாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தான் அதோட கவனத்துக்கு அரசுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பொதுவாகவே எல்லா இடத்துலையும் உணவகங்கள் பாதுகாப்பு அவங்க தான் அரசு சரிப்படுத்தணும். இப்போ தரக்கடையோ இப்போ சைடில் போட்டு வைக்கிறாங்க, சுகாதாரமே கிடையாது. கையில் க்ளோஸ் போடுறது கிடையாது, தலைக்கு கலசம் போடுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அது சுகாதார கேடாக தான் இருக்குது. சுகாதாரம்னா அது இந்த பஸ்ஸில் போகிற ஹோட்டலில் இருந்தால் ஒரு ஹோட்டலில் கூட சரி கிடையாது. 2 ரூபா பொருள் 40 ரூபான்னு பாங்க. அங்கே அந்த கழிவறைகள் கை கழுவுற இடங்கள் அதெல்லாம் அதுக்குள்ளே போகவே முடியாது. அதுக்குள்ளே போகவே முடியாது. பாத்ரூம் கீத்ரூம்னா போகவே முடியாது. அதனால் அதுக்கு ஒவ்வொரு சிலதில் தான் இருக்கும். முதல்ல பாத்ரூமே இருக்காது, ரோட்டில் தான் போகணும். ஹோட்டல்கள் சுத்தமாக உள்ளதா என திருச்சி மக்கள் கூறிய கருத்தை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.